இளம் தொழில் முனைவோர் தமிழகம் முழுவதும் இன்று மதுரையிலே திருவிழா நடக்கின்றது போல் கூடியிருக்கின்றார்கள். காரணம், எஸ்கான் என்ற அந்த மாநாடு முனைப்பின் திருவிழாவாக மதுரையில் 2 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பாக நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். பல ஊர்களிலிருந்தும் விற்பனர்கள் வந்து இங்கே நல்ல கருத்துக்களை எல்லாம் இளம் தொழில் முனைவோரோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்திருப்பவர்களெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் பல நாட்களாக தேடிக்கொண்டிருந்த கேள்விகளுக்கான விடைகளெல்லாம் இங்கே கிடைத்து கொண்டிருக்கின்றன. அந்த முறையிலே அவர்கள் தங்களுடைய தொழில் வணிக வளர்ச்சிக்கு இந்த எஸ்கான் மாநாடு பெருமளவு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இங்கே இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த எஸ்கான் மாநாட்டிலே பல ஸ்டால்களை அமைத்து ஒரு மினி பொருட்காட்சியாக இந்த பகுதியை அமைத்திருக்கின்றார்கள். இதில் இப்பொழுது நாம் நிற்பது கமலம் இன்ஃபோடெக் ஸ்டால் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் என்ற ஒரு அமைப்பை தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து திரு ஜே.கே. முத்து அவர்களை அதனுடைய தலைவராக நாங்கள் நியமித்திருக்கின்றோம். ஜே.கே. முத்து அவர்கள்தான் இந்த கமலம் இன்ஃபோடெக்கினுடைய உரிமையாளர் ஆவார். அவர்கள் இன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் ஒரு பெரிய விற்பனராக இன்று விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். பல நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள்தான் அதற்கான கருத்துருவையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும், ஏனென்றால் அது மட்டுமல்ல, எங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி, டிஜிட்டல், இப்படி பல அமைப்புகள் சேர்ந்து, அதே மாதிரி தமிழ்நாடு தொழில் வணிக வளாகம் அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து மதுரையில் ஒரு அனைத்துலக உணவுப் பொருட்காட்சியை நடத்தவிருக்கின்றோம். வருகிற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4 நாட்கள் அந்த அனைத்துலக பொருட்காட்சி மதுரையிலே அலங்காநல்லூர் சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு உணவுப் பொருள் வணிக வளாக இடத்திலே நடைபெறவிருக்கின்றது. அதற்கான ஸ்டாலும் இங்கே போடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முக்கிய நோக்கம், தமிழகத்திலே விளைகின்ற, தயாரிக்கின்ற, ஏற்றுமதி செய்கின்ற உணவுப் பொருட்களை பற்றி வெளிநாடுகளிலே உள்ளவர்களுக்கும் வெளி மாநிலங்களில் உள்ளவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த பொருட்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலேயும் ஒரு துணைத் தலைவராக திரு முத்து அவர்கள் இதில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனது இடது பக்கம் இருக்கக்கூடிய திரு ராமகிருஷ்ணன் அவர்களும் திரு ரவிக்குமார் அவர்களும் இந்த முயற்சியிலே பெரும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். எனக்கு பின்னால் நிற்கின்ற நம்முடைய இபிசியினுடைய சேர்மன் திருப்பதி ராஜன் அவர்கள்தான் இதற்கு, இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடு பொருட்காட்சிக்கு அவர்கள் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று சாதாரண மனிதர்களை கூட, அதாவது சாதாரண வணிகரை கூட, இல்லாவிட்டால் ஒரு அஃபிஷியல், ஒரு அதிகாரியை கூட, ஒரு டாக்ஸி டிரைவரை கூட ஏற்றுமதியாளராக மாற்றிய பெருமை திரு திருப்பதி ராஜன் அவர்களையே சாரும். அவர்கள் இந்த பொருட்காட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பதால் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அனைத்துலக உணவுப் பொருட்காட்சியை மதுரையிலே அமைத்த பெருமை எங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த எஸ்கான் மாநாட்டில் வந்து சார் வாங்க சார், வாங்க, வெல்கம். வைப்ரண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருக்கோம். உணவு மற்றும் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக பெருமக்களும் மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இந்த அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எல்லாம் குளோபல் மார்க்கெட்டில் ஷோகேஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில், அந்த எக்ஸ்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 250க்கும் மேற்பட்ட இம்போர்ட்டர்ஸை வந்து நாங்கள் வரவேற்பதற்கான முயற்சி எடுத்திருக்கிறோம். அதை தவிர இந்தியா முழுவதும் உணவு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவோர்களும் அந்த மாநாட்டில் பங்கேற்றுக் கொள்வதற்காகவும் அந்த பொருட்காட்சியில் பங்கேற்றுக் கொள்வதற்காகவும் வருகிறார்கள். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த தருணத்தில் இதோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். இங்கே எஸ்கான் 2018 அப்படின்ற இடத்துல நம்ம இது பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இந்த எஸ்கான் 2018 வந்து 2 நாள், நேற்றும் இன்றைக்கும் 2 நாள் நடக்குது. இதில் அப்படின்ற யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல், இளம் தொழில் முனைவோர் மையம் அப்படின்ற ஒரு அமைப்பு, இதோடைய சாப்டர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 12 இடத்துல இருக்குது. மதுரையில் 2 இடத்துலையும், கோவை,
திருநெல்வேலி, சிவகாசி, கரூர், ராம்நாடு, சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி வந்து ஒரு 12 இடத்துல இருந்து இந்த எஸ்ஓடைய சாப்டர் கிட்டத்தட்ட ஒரு 1500 உறுப்பினர்களில் இன்றைக்கி 1000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த எஸ்கானில் கலந்துக்கிட்டாங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்களுடைய ஸ்டால்ஸ் ஃபுல்லாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன பிஸ்னஸில் இருக்காங்க, என்ன ப்ராடக்ட் சர்வீஸில் இருக்காங்கன்ற அவங்க நிறைய பேர் இங்கே ஸ்டாலும் அமைச்சிருக்காங்க. இந்த 2 நாள் நேற்று ஈவினிங், அதாவது 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பித்த இந்த எஸ்கான் 2018 அப்படின்ற இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி, அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் தொடருது. அதாவது தொழில் நிபுணர்களும் பெரிய மேதைகளும் நிறையா கான்செப்டில் அவங்க பேசியிருக்காங்க. உறுப்பினர்களிடையே நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. எல்லா சாப்டரும் இதில் கலந்துக்கிட்டு காம்படிஷன் நடந்திருக்கு. இந்த காம்படிஷன் மூலமாக நிறைய லேர்னிங் வந்து அவங்களால எடுக்க முடியுது. நிறைய விஷயங்கள்லேருந்து காம்படிஷன் மூலமாகவும் அவங்க கற்றுக்கிற முடியுது. ப்ளஸ் நிறைய மேதைகள் பேசுகிறத வச்சு நிறைய தொழில் நுணுக்கங்களை, வேறு அம்சங்களை, தொழில் அம்சங்களை கற்றுக்க முடியுதுன்ற மாதிரியான மையப்படுத்தி தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த எஸ்கான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷம் 2018 இது வந்து 7வது எடிஷன். இந்த எஸ்கான் அப்படின்ற ஒரு மாநாடு 7வது மாநாடாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் இது மெருகேறிக்கிட்டே இருக்குது எங்களால் பார்க்க முடியுது. இந்த அமைப்பும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட முதல் மதுரையில் ஆரம்பித்த இந்த அமைப்பு இப்போ அனைத்து மாவட்டங்களும் விஸ்தரித்து கிட்டத்தட்ட 12 சாப்டராக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வருடம் எஸ்கான் 2019க்கு முன்னால் இன்னும் சில சாப்டர்கள் இணையும் அப்படின்னு நினைக்கிறோம். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியாகவும் நிறைய டேக்அவேயோடைய, நிறைய லேர்னிங்கோடையும் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. இதில் ஓகே, குட் மார்னிங். நான் ராஜ்குமாரி ஜீவகன் பேசுகிறேன். வி என்ற அமைப்பு பெண்களுக்காக, தொழில் பண்ணுற பெண்களுக்காக வச்சுருக்கிறோம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில். ஸோ அதோட சேர்மன். ப்ளஸ் எஸ்கானுக்கு வந்து பல வருடங்களாக நான் வந்துட்டுருக்கிறேன். எஸ்ஸோட அமைப்போட நம்ம கான்ஃபரன்ஸ்க்கு. இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, அது ஒரு யூனிக் ஃபாரம். எஸ் அப்படின்றது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். தொழிலில் வந்து நடந்து போயிட்டுருக்குறோமா, இல்லை க்ராலிங் ஸ்டேஜில் இருக்கிறோமா, இல்லைன்னா ஓடிக்கிட்டு இருக்கோமா, எல்லாருக்கும் பயன்படுற அளவுக்கு அந்தந்த விஷயங்களை நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்றது எஸ்கான் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சீக் பண்ணலான்னு வைங்களேன். மதுரையில் இருந்துக்கிட்டே நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு அப்கிரேட் பண்ண முடியும், என்ன நடக்குது, ஒரு இன்ஸ்பயர் ஆகணும், மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா ஒரு எஸ்கான் வந்துட்டு போனால் கண்டிப்பாக எங்களுக்கே அவ்வளோ ஒரு பெண்ணாக இருந்தோம் நாங்களே வந்து அவ்வளோ ஒரு கியரப் ஆகும். சரி, எதாவது செய்யணும் அப்படின்றது. உங்களுக்கு தெரியும் பெண் சக்தி எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதுன்னு. ஸோ அப்போ ஒரு பெண்ணுக்கே இவ்வளோ ஒரு தூண்டுதலாக இருக்கிறப்போ கண்டிப்பாக ஆண்களுக்கும் பசங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இட்ஸ் அ வெரி பிக் மோட்டிவேஷன் டெஃபினெட்லி. அண்ட் இதை கொண்டு போய் நாங்களும் நிறைய இடத்துல ஷேர் பண்ணுறோம். அது எப்படி வரணும், தொழில் எப்படி பெட்டராக செய்யணும். ஏன்னா ஃபைனலாக வந்து எல்லார் லைஃப்லையும் நீங்கள் பாருங்கள், ஹவு டு ஹேண்டில் மனி, ஹவு டு ஹேண்டில் பவர், ஹவு டு ஹேண்டில் பீப்புள், how to handle situations, how to handle fame, how to handle time, எல்லாமே சுற்றி பார்த்தா இதுதான் அண்டர்லைனிங். நீங்கள் கீழே வர்றப்போ அண்டர்லைனில் இது தான். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம வந்து இங்கே கற்றுக்கலாம். அண்ட் அதர் திங் இஸ் பிஸ்னஸ் அப்படின்னாவே டாப் லைன் வந்து கண்டிப்பாக ரெவென்யூ. ஸோ அந்த ரெவென்யூ வந்து எப்படி நம்ம பெருக்க முடியும், எப்படி டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம பெட்டராக பண்ண முடியும். சும்மா வந்து காசு வராது இல்லையா, ஏதோ உழைப்பு இருக்கணும், ஏதோ நம்ம பக்கம் பெர்ஃபார்மிங்காக இருக்கணும். அந்த ப்ரொடக்டிவிட்டியை எப்படி ஏற்றிக்கலாம், ஒரு நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி வரைக்கும் கொண்டு போய் அவங்க காமிக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். சென்ட்ரிக் லைனில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கஸ்டமரை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத வந்து இவ்வளோ இருக்கா அந்த சைடு நம்ம பார்க்குறதுக்கு. நம்ம தொழில்னால் நம்ம ஒரு காசு வாங்குகிறோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் கஸ்டமருக்கு எவ்வளோ பண்ண முடியும். ஸோ அதை ஹைலைட் பண்ணி நிறையா எஸ்ஸோட சேர்மன் எஸ்பெஷலி நிறையா சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே கற்றுக்கலாம். அண்ட் பாட்டம் லைன் ப்ராஃபிட். ஒரு தொழில் அப்படின்னு பண்ணான்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் இருக்கணும். அது ₹1 மிச்சப்படுத்தி காமிச்சா கூட அது ப்ராஃபிட் தான். ஸோ அந்த காஸ்ட்டை எப்படி நம்ம இன்கர் பண்ணலாம், ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு காஸ்ட்டோடு எப்படி பார்க்கணும், செலவுகளை எப்படி பார்க்கணும், அந்த வரவு செலவு. தொழில்னால் ஒரு கிவ் அண்ட் டேக் தான் அப்படின்ற ஒரு தாட் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்களை நம்ம கொடுத்து வாங்க முடியுன்றதை வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். அண்ட் இங்கே எஸ்ஸில் வந்து நிறைய டெலிகேஷன் மேலை நாடுகளுக்கு நிறையா போகிறாங்க. ஸோ அங்கே போய் ஒரு குட் ப்ராக்டிஸ், குட் கவர்னன்ஸை படிச்சுட்டு வராங்க. அதை வந்து இங்கே அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதையும் நல்லா தெரிஞ்சிக்க முடிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் தம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.